வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். இப்போ வந்து நம்ம 5வது நாள் டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3வது நாள் டிசைன் ப்ளவுஸ் ஒன்று பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வரும். அதில் வந்து அந்த சம்சா மாடலில் நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நம்ம திருப்பி போட்டு தைக்கிறது எப்படின்றது தான் இந்த நெக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சம்சா மாடலில் மடித்து வச்சு தைக்காமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் தைச்சி பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிக்கிறதுக்கு நமக்கும் தைக்க தெரியும். அப்படின்ற மாதிரி நம்மளும் தைச்சி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்கை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் துணியை நம்ம மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டிசைன் ப்ளவுஸை பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்களும் தைச்சி எனக்கும் டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும்னு கெத்தாக எனக்கு நான் தைச்சி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களும் சொல்லணும். அப்போ தான் வந்து நீங்கள் தைச்சி போடுறத பார்த்துட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸும் என்ன பண்ணுவாங்க, டிசைன் ப்ளவுஸ்லாம் இவங்க நல்லா தைக்கிறாங்க, அப்போ இவங்கக்கிட்ட நம்ம டிசைன் ப்ளவுஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அது மாதிரி தைச்சி நீங்கள் உங்களுக்கு போடும்போது தான் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட துணி தைக்க வருவாங்க, டிசைன் ப்ளவுஸ் துணி தைக்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் அது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கெட்ட பக்கம் கிடையாது, நல்ல பக்கம் மேலே இருக்கணும். கீழே வந்து அந்த துணி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த துணி வந்து கீழே வந்து நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், மேலேயும் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம நெக்கு துணி வந்து நவராமல் இருக்கிறதுக்கு குண்டூசி வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே நவராத அளவுக்கு அப்படியே பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்கு ஓரத்துலேயே வச்சு தையல் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்களும் நிறையா, ஏன்னா நான் இப்போ இதுலையா சொல்லித்தரேன், இன்னும் வேறு நெக்குக்கு போகலைன்னா இந்த நெக்கிலே வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இதுலேயுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ளைனாகவே இருக்குல்ல, இதுலேயுமே வந்து நம்ம அந்த சம்சா மாடல் டிசைன் பண்ணியிருந்தோம்ல, 3வது நாள் கிளாஸில் போய் பாருங்கள் தெரியும். அதை வந்து நம்ம இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் அதுபோல் வச்சு தைச்சிட்டு மேலே லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் வைக்கிற மாடல்லே அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்களும் தைச்சி போட்டுக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். நீங்களும் வந்து என்னால் டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும்னு கெத்தாக நீங்கள் சொல்லணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் அதை எனக்கு நிறைவேற்றுவீங்க நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம் பார்த்திங்களா, தைச்சிட்டு இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே அர்க்கத் பண்ணி விட்டுடணும். கொஞ்சோண்டுலாம் கிடையாது, ஃபுல்லாகவே அர்க்கத் பண்ணி விட்டுட்டுங்க. ஃபுல்லாகவே அர்க்கத் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே திருப்பி மேலே போட்டு நம்ம என்ன கலர் நூல் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைக்கிறோமோ அந்த கலர் நூல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை ஓரத்துலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக செய்யணும். அதே போல் இதில் வந்து பொடி தையலாக போட்டுக்கோங்க. பொடி தையலாக போட்டு அந்த நெக்கு ஓரத்துலேயே வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியே தெரியாத மாதிரி அழகாக எடுத்து விட்டு தைங்க. இதுதான் பார்க்கறதுக்கு நெக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நம்மளுடைய அந்த லைனிங் துணி, எல்லோ கலர் துணி வந்து வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய நெக்குடைய அந்த ஃபினிஷிங்கே வந்து சொதப்பிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த லைனிங் பீஸு வெளியே தெரியாத போல் நீங்கள் தைங்க. இதை தைச்சிட்டோம்னாக்கா அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த நெக்கு ஓரத்துலேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு சுற்றி நம்ம மார்க் பண்ணி சாப்பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அது மேலே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போது எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நெஞ்சு டேப் வச்சு நான் அளவு எடுக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக 1 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக அந்த அளவு வச்சு நீட்டுக்குமே அப்படியே நம்ம அந்த நெக்கோடைய ஷேப்புக்கு நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்ம சாப்பீஸில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் சூப்பர் டிசைன்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது வந்து நம்ம பேசிக்லேருந்து போகிறதுனால பேசிக்லேயே நமக்கு என்னென்ன மாடல்லாம் இருக்குது அதுலேருந்து நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து நமக்கும் புரியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து அடியில் இருக்கிற துணியில் படாமல் மேலே இருக்கிற துணியை மட்டும் எடுத்து எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க. நம்ம வந்து
நம்ம அசால்ட்டாக கட் பண்ணிட்டோன்னா அடியில் உள்ள பீஸ், அதாவது நம்ம பேக் பீஸில் துணியில் வந்து கத்திரிக்கோல் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சதில் மட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக தைச்சிட்டு பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த பேட்டர்ன் ஒர்க் தைக்கிறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி மேலே நூல் மாற்றிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேஸு கலருக்கு நூல் மாற்ற போகிறோம். நூல் மாற்றிட்டு இப்போது லேஸ் வச்சு தைக்கலாம். இது மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். எப்பயுமே லேஸ் வச்சு தைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கலரில் நீங்கள் மேலே வந்து நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இது போல் நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு தைக்கும்போது எப்பயுமே என்ன பண்ணணுன்னா, லேஸ் வச்சு தைக்கும்போது தையல் வந்து நம்மளுடைய லென்த்து நம்ம தைக்கிறோம் பார்த்தியா, அது வந்து கொஞ்சம் சிறுசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக வரும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகவும் தைக்கணும். அதே போல் நம்ம அந்த பிசுரை வந்து மறைக்கிற போல் நம்ம வந்து அதை தைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து அந்த பிசுறு வந்து ஓரத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளியே வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. நம்ம ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது நீங்கள் பெரிய தையல் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் முதுகு கொஞ்சம் விரிவடையும் போது அதுலேருந்து நம்ம அந்த துணி கிளாத் எடைய வர பார்க்கும். அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு உள்ளே வந்து அந்த டிசைன்ஸில் உள்ளே வந்து நம்ம அந்த பிசுறு வெட்டணும் பார்த்திங்களா, அந்த பிசுறு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம நெக்கோடைய ஓரத்துலேயும் வச்சு ஒரு லேஸ், அந்த லேஸே வந்து அப்படி வச்சு தைச்சிக்கலாம். இந்த நெக்குக்கு வந்து 300 வாங்கலாம். இது வந்து நமக்கு ப்ளவுஸுக்கு வந்து 200 வாங்குவோம். இப்போ டிசைன்ஸுக்கு ஒரு 100 வாங்கிக்கலாம். இதிலே வந்து லேஸை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 330 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 330 320 அப்படி வாங்கிக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் இதுக்கு காசு வாங்க தேவையில்ல. இதுவே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிட்டோம். இதிலன்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் புதுசாக வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் வந்து, ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை வந்து நல்லா தெளிவாக காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து என்ன தான் நமக்கு தைக்க தெரிஞ்சாலுமே அவங்கவுங்க ஸ்டைல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டைல் நம்ம பார்த்தும் புரியும். ஒரு சிலது அவங்க பேசுகிறதையும் நம்ம வந்து நல்லா நம்ம நோட் பண்ணோன்னா நமக்கு அதுலேயுமே இன்னும் நிறைய பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கு புரியும். அந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு மெத்தடில் தைப்பீங்க, அதே வந்து வேற ஒருத்தவங்க நமக்கு சொல்லி தரும்போது அவங்க என்ன மெத்தடில் தைக்கிறாங்களோ அந்த மெத்தட்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தைச்சது கொஞ்சம் லேட் ஆகலாம். இப்போ இவங்க நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னும்போது அது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு தானே. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் எனக்கு வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பர் மாடல் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இதை நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து 3வது நாள் நம்ம டிசைன் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை பார்த்துட்டு நம்மளுடைய கஸ்டமர் வந்து அதே மாதிரி மாடலில் எனக்கு டிசைன் கேட்டிருந்தாங்க. அதிலே நம்ம தைச்சிட்டோம். இன்றைக்கி தான் தைச்சேன். இது வந்து கைக்கு வந்து பஃப் கை வைக்க சொல்லியிருந்தாங்க. இதிலே வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஃப் கை வச்சுருந்தேன் பார்த்திங்களா. நான் இது தனியாக வேறு எதனா நெக்கும் அந்த மாதிரி பஃப் கை வந்துச்சுன்னா உங்களுக்கு தனியாக போட்டு விட்றேன் வீடியோ. இது நான் காலையில் அர்ஜென்ட்டுன்றதுனால நான் உடனேவே பண்ணி கொடுத்துட்டேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சேர்த்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. பாய்.